அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவை அவரது இல்லத்தில் இன்று பிற்பகல் தினபூமி நாளிதழின் உரிமையாளரும் ஆசிரியருமான திரு எஸ் மணிமாறன் மற்றும் அவரது மகனும் சிறப்பு செய்தியாளருமான திரு எம் ரமேஷ்குமார் ஆகியோர் நேரில் சந்தித்தனர். அரசு விதிமுறைகளை மீறி கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான கிரானைட் கற்கள் கடத்தப்படுவது குறித்து தினபூமி நாளிதழில் செய்தி வெளியிட்டதற்காக தாங்கள் கைது செய்யப்பட்டது குறித்தும் தங்கள் மீது பொய் வழக்குகள் போடப்பட்டது குறித்தும் காவல்துறையினர் தங்களிடம் அத்துமீறி நடந்து கொண்டது குறித்தும் செல்வி ஜெயலலிதாவிடம் அவர்கள் எடுத்துரைத்தனர். இந்நிகழ்வின் போது தினபூமி நாளிதழின் தலைமை நிருபர் திரு கே கமலநாதன் உடனிருந்தார். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கிரானைட் கற்கள் கடத்தப்படுவது குறித்து செய்தி வெளியிட்ட தினபூமி நாளிதழின் ஆசிரியர் திரு மணிமாறன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டதற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்திற்கும் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் எதிராக மைனாரிட்டி திமுக அரசு செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகத்தின் 4வது தூணாக விளங்குவது பத்திரிகை துறை என்றும், நாட்டில் நடைபெறும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் ஆட்சியாளர்களின் சர்வாதிகார போக்கையும் மக்களுக்கு எடுத்துரைக்கும் உன்னதமான கடமையை பத்திரிகைகள் செய்து வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வகையில் அரசு விதிமுறைகளை மீறி கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான கிரானைட் கற்கள் கடத்தப்படுவது குறித்து தினபூமி நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தியை வெளியிட்டதற்காக தினபூமி நாளிதழின் ஆசிரியர் திரு மணிமாறன், அவரது மகன் திரு எம் ரமேஷ்குமார் மற்றும் திரு எம் முத்தையா ஆகியோர் மு.க. அழகிரியின் தூண்டுதலின் பேரில் காவல்துறையினரால் கடந்த 21ஆம் தேதி விடியற் காலையில் கைது செய்யப்பட்டதோடு அவர்கள் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான ஜாமீன் மனு மதுரை நீதிமன்றத்தின் முன்பு விசாரணைக்கு வந்தபோது முதலமைச்சரின் ஆலோசனைப்படி கைது செய்யப்பட்டவர்களை ஜாமீனில் விடுதலை செய்ய அரசு சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படவில்லை என்றும், அவர்கள் மீது சில பிரிவுகளில் தொடுக்கப்பட்ட வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுவிட்டன என்றும் பத்திரிகைகளில் செய்திகள் வந்துள்ளன. இதிலிருந்தே இவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் பொய் வழக்குகள் என்பதும், தினபூமி பத்திரிகையாளர்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டதும் முதலமைச்சரின் ஆலோசனைப்படிதான் நடந்தது என்பதும் தெளிவாகிறது என்று செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் இதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அவர்களை ஜாமீனில் விடுதலை செய்ய எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம் என்று கருணாநிதி ஆலோசனை வழங்கியிருக்கிறார். கருணாநிதியின் இந்த இரட்டை வேடத்தை நினைக்கும் போது பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுகின்ற பழமொழிதான் நினைவிற்கு வருகிறது. காவல்துறையால் இந்த பத்திரிகையாளர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட பொய் வழக்குகள் அனைத்தும் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே தமிழ்நாட்டின் கனிம வளமான மணல் திமுகவினரால் தமிழகம் எங்கும் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கருணாநிதி குடும்பத்திற்கும் வருமானம் கிடைக்கிறது என்றும், அதனால்தான் மணல் கொள்ளையர்கள் மீது கருணாநிதி அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பரவலாக பேசப்படுவதாகவும் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கிரானைட் கற்கள் கடத்தப்படுவது குறித்து ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டதும், அந்த பத்திரிகை ஆசிரியர் மற்றும் இதர செய்தியாளர்களை நள்ளிரவில் மைனாரிட்டி திமுக அரசின் காவல்துறை கைது செய்கிறது என்றால், அதுவும் அழகிரியின் தூண்டுதலின் பேரில் கைது செய்கிறது என்றால், கருணாநிதியின் குடும்ப வருமானத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் பரவலாக எழத்தானே செய்யும் என்று செல்வி ஜெயலலிதா கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது மீண்டும் அழகிரியின் தூண்டுதலின் பேரில் அந்த பத்திரிகையாளர்கள் மீது மேலும் புதிய வழக்குகளை பதிவு செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருவதாக செய்திகள் வருகின்றன. கிரானைட் கற்கள் கடத்தப்படுவது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இதுபோன்ற கைது நடவடிக்கையை மைனாரிட்டி திமுக அரசு எடுத்ததும், மேலும் புது வழக்குகளை அவர்கள் மீது காவல்துறை தொடுக்க நினைப்பதும் அடக்குமுறையின் உச்சகட்டம் என்று செல்வி ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். ஜனநாயகத்திற்கும் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் எதிரான மைனாரிட்டி திமுக அரசின் இந்த செயலுக்கு தமது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ள செல்வி ஜெயலலிதா, மைனாரிட்டி திமுக அரசிற்கு அழிவு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.